ஸோ புது கேமரா வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடு. அது எல்லாத்தையும் பற்றி நான் வந்து அப்புறம் பேசுகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்கல, மும்பையில் இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அங்கேருந்து கொரியர் போட்டிருந்தாங்க. 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை எனக்கு இது வர வரைக்கும். தட் வந்து ஒரு டிடிடிசி கொரியர் சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிற வரைக்கும் வந்து அந்தளவுக்கு அத்தனை வாட்டி நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணினே இருந்தேன். பட் ஃபைனலி வந்து கொரியர் வரதுக்கு முன்னாடி நானே வந்து கொரியர் ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டேன், வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஒரு பெரிய அப்கிரேட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு அப்டேட்லாம் கிடையாது. இந்த ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு 3 வருஷம் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சோனி A7C வாங்கியாச்சு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வாங்கிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tamron லென்ஸும் அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேகும் ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பேக். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டோரி அது மட்டும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கர் நிக்கில் உடைய விளாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே ஃபாலோ பண்ணுற ஆள் ஒருத்தன். அவர் வந்து ஒரு கேமரா கியர்ஸ் அதெல்லாம் வாங்கும்போது அந்த ஒரு குவாலிட்டிலாம் பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஆசையாக இருக்கும், நம்மளும் வந்து எப்படா பண்ண போகிறோம்ன்ட்டுன்னு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி அந்த கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணல. பைக் வாங்குறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன். பட் ஆனால் வந்து கேமராக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. ரீசெண்டாக அவருடைய ஒரு vlogல வந்து அவர் சொன்னது என்னென்னா வந்து என்னுடைய பழைய வீடியோஸ் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும்போது, பழைய வீடியோஸ் பார்க்கும்போது வந்து அப்பயே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு கேமராவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே இன்னும் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இப்போ எங்கள் அண்ணன் அவங்களாம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய பெரிய கேமராலாம் வச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு டிஜிட்டல் கேமரா மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். ஸோ அப்போலாம் வந்து இத்தனை லட்சம் கொடுத்து கேமரா வாங்குறீங்களா அப்படிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபைனலி நம்மளுடைய சேனலுக்கு இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான கேமரா, இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு லென்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது வந்து குவாலிட்டி எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறது, சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் தாங்க முடியல. நான் வந்து மைண்டில் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து vlog பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கையில் வந்தோடனே வந்து ஆர்வமே தாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம், கேமராவை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு மற்ற கதை எல்லாத்தையும் நம்ம பேசிப்போம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேமராவுடைய பாக்ஸு, இது மெயினான ஒரு பாடியை வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோனி A7C ஸ்பெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 24.2 மெகா பிக்சலு, 100 to 51,200 ISO, 10 frames per second ஃபேஸ் டிடெக்ஷனு, ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, ரியல் டைம் ட்ராக்கிங்கு, 5 axis ஸ்டெடி ஷாட் இன்சைடு, மைக்ரோஃபோனு, ஹெட்செட் ஜாக்ஸு, 1 2 3 டொன். ஸோ இது சம்திங் என்னது, டெமோ சர்வீஸ் கூப்பன் கார்டு, சர்வீஸிங் இது கண்டிப்பாக தேவை. வாரண்ட்டி கார்டு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கைடு, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறது கிடையாது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட் லென்ஸ் ஒன்று வரும். ஸோ நார்மலாக நம்ம கிட் லென்ஸோட வாங்கணும்னா நம்ம வந்து வித்தவுட் கிட் லென்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். கேமராவுடைய ஸ்ட்ராப்பு, ஓகே. ஸோ கேமராவுடைய பேட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர், கேமராவுடைய சார்ஜிங் அடாப்டரு. ஸோ கேமராவுடைய சார்ஜிங் கேபிள். ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படி பக்கத்தில் வச்சுருவோம். மெயினான விஷயம் கேமரா. வா, ஓ மை காட், என்ன லைட் வெயிட்டாக இருக்குது பாஸ் கேமரா. அப்போ செம்ம லைட் வெயிட்டு. அதெல்லாம் முக்கியமான நம்மளுக்கு தேவையே ஃப்ளிப் ஸ்க்ரீன். பார்த்தீங்களா, ஃப்ளிப் ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ கேமரா பாடியை சேஃபாக வைப்போம். 1,45,000 சம்திங் நம்ம பாடி மட்டுமே இப்போதைக்கு ஆன்லைனில் ரேட்டு. ஸோ பாடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுடைய பாக்ஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு சைடில் வைப்போம். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லென்ஸு. ஸோ Tamron 17-28 f2.8 லென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டான ஒரு லென்ஸு. ஆக்சுவலாக சோனிதே வந்து G மாஸ்டர் லென்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கலை, பிகாஸ் வந்து அது வந்து ரொம்ப ஹெவி. எனக்கு அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல குவாலிட்டி வைஸும் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தேன். ரொம்ப கேவலமான ஒரு அன்பாக்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட லென்ஸுக்கு வாரண்ட்டி கார்டு,
அதுக்கப்புறம் மொத்தம் 2 அன்பாக்சிங் பாஸ் இதுலேயே. ஸோ இது மேனுவல்ஸு அதெல்லாமே இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருவோம். அப்பா நல்ல வேலை. ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேம்ரானுடைய 17-28 லென்ஸு f2.8 ஆக்சுவலாக வைட் ஆங்கிள் லென்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸு vloggingக்கு பர்ஃபெக்டான ஒரு லென்ஸ்னே சொல்லலாம். கீழே வைக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது, பயமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். கேமராவுடைய பேகு பயங்கர ஹெவியாக இருக்குது. இது ஆக்சுவலாக தெரியல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ள ஸ்ட்ராப்பு, இது உள்ள ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது பாஸ். ஓகே, சார்ஜிங் அடாப்டர் தனியாக பேக் உள்ள போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. அதான் என்னடா பேக் ஹெவியாக இருக்குது, ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ பேட்டரியுடைய அடாப்டரு. அப்புறமா இது என்னது, தெரியல, பார்ப்போம், மேனுவலாக பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ பேட்டரியுடைய அடாப்டர். ஐயோ நல்ல வேலை, சூப்பராக இருக்குது பாஸ் பேகு, சோனியுடைய பேகு நெக்ஸ்ட் லெவலில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கேமராவுடைய இது. மெமரி கார்டு மட்டும் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன் இருங்க. ஸோ மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் இந்த சைடில் இருக்குது. நான் இங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் நான் இந்த சைடில் இருக்குது. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்குள்ளே அவங்களை கால்லாம் பண்ணியில இங்கே மெமரி கார்டு எங்கடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெமரி கார்டு இதோ இருக்குது, மெமரி கார்டு சைடில் வச்சுருவோம். அண்ட் ஹியர் இஸ் த கேம். ஓ மை காட், முதல்ல இதை கரெக்டாக செட் பண்ணணும் இந்த டேபிளில், ஏன்னா நாளைக்கு ஆகும் போல. ஆக்சுவலாக லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 73,000. அதுக்கப்புறமா வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 145 சம்திங். நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸோட எப்படி ஆரம்பிக்கிறது இன்னும் ஒன்றுமே புரியல எனக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சொல்லுவாங்க தட் வந்து நீ வந்து உங்கள் அப்பா காசில் செலவு பண்ணுற, உங்கள் அம்மா காசில் செலவு பண்ணுற, உங்கள் ஃபேமிலியுடைய காசை செலவு பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அது மாதிரி வந்து எதுலேயுமே செலவு பண்ணதே கிடையாது, எங்கள் அப்பாட்ட வந்து வாங்கினதே கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து நான் இப்போ வந்து சொல்ல முடியாது, எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிட்டு நல்லா வந்து நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கப்புறமா வந்து அப்போ சொல்லும்போது வந்து அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போயே சொன்னோன்னா ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறதே கிடையாது. எங்கள் அப்பா வந்து எனக்குன்னு லைஃப்பில் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு என்னுடைய எடிட்டிங்க்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வாங்கி கொடுத்தது எங்கள் அப்பா தான். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் த மணி வந்து அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு. பட் ஆனால் வந்து இவந்தோ வந்து கடனாக தான் கொடுத்துருக்காரு, திரும்ப கொடுத்தாவணும் அவருக்கு. அண்ட் ரியலி வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா Canon 200D 10x18mm லென்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 10mm வைடு ஆக்சுவலாக இது இப்போ இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 18mm ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் 18mm வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. பட் ஆனால் வந்து வைட் ஆங்கிள் பகல்லலாம் நல்லா ஒரு பண்ணுறோம், vloggingலாம் பண்ணுறோம் போது இந்த லென்ஸ் தான் இந்த Canoனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு இதுவே. நான் கூட இந்த கேமராவை சேல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சேல்லாம் போட்டேன் இன்ஸ்டாகிராமில். பட் ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சேன், சார் வேணாம் சேல்லாம் பண்ண வேணாம், இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா கலெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம், நம்மளுடைய கேமராஸ் எல்லாம் லைனாக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஒரு கேமராலேருந்து நான் vlog பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக லென்ஸை போட்டுட்டேன். லென்ஸை போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, பாடி வெயிட் எதுவும் தெரியல. அப்போ கூட லென்ஸ் வெயிட் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. எப்படி சத்தியமாக வந்து சொல்லணும்னா எப்படி போடணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது, எப்படியோ ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ பேட்ரி செம்ம பெரிய பேட்டரியாக இருக்குது பாஸ். போட்டாச்சு பேட்ரி. ஓகே, லாக் பண்ணியாச்சு, ஸ்க்ரீனை ஃப்ளிப் பண்ணியாச்சு, கேமரா ஹுட்டை கட்டியாச்சு. ஆர் யூ ரெடி? எனக்கு சத்தியமாக சொல்லலாம் வந்து எப்படி இருக்க போகுது டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு செம்ம இதுவாக இருக்குது. ஓம் நம சிவாய. 1 2 3 கேமரா ஆன். என்ன பாஸ் இது சார்ஜ் இல்லையாண்ணே? ஸோ ஃபஸ்ட்டு நான் சார்ஜிங் போட்டுடுறேன். சார்ஜிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன் பண்ணுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணேன். ஸோ எஸ், நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இல்லை பேட்டரியில். ஸோ அதனால் சார்ஜ் போட்டிருக்கேன். பட் ஆனால் கேமரா வந்து பார்த்திங்கன்னா அப்பா அல்டிமேட்டாக இருக்குது. சீரியஸாக நான் நினச்சே பார்க்கல தட் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்குவேன், இவ்வளோ காசு கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த செரி vlogs சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மொபைலில் தான் vlogging ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு GoPro வச்சுருந்தேன், ஒரு மொபைல் GoPro Hero 4 வச்சுருந்தேன் அப்போ சில்வரு. ஸோ அப்புறம் வந்து என்னுடைய மொபைல் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரி vlogs ஸ்டார்ட் ஆனது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years வரைக்கும் நான் வந்து மொபைலே தான் எடுத்துகிட்டு இருந்தேன், மொபைலே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அப்பா எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு. ஸோ லேப்டாப் வாங்கி கொடுத்தோன்னா அதில் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லேப்டாப்பில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டிஎஸ்எல்ஆர் அப்பப்போ வந்து வாங்குவேன். பட் ஆனால் வந்து எனக்கு டிஎஸ்எல்ஆர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு வந்து பழக்கம் இல்லைல்ல. அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் வந்து யூஸ் பண்ண தெரியாது எனக்கு. அதனால் வந்து வாங்கி விற்றுருவேன். 1300D புதுசு ஒன்று வாங்கினேன் அப்போது. அதுக்கப்புறமா வந்து அதை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 70D ஒன்று வாங்கினேன். 70D வாங்கிட்டு அதுவும் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு தேவைப்படுது அந்த டைமில். ஸோ அதனால் அதுவும் விற்றுட்டேன். ஸோ அந்த கேமரா விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து விஷால் வந்து 200D அனுப்புனான். ஸோ அனுப்புனதுக்கப்புறம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுலேருந்து இப்போ வரைக்கும். அந்த 200D இப்போ இந்த கேமரா பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேமரா. அண்டு இவ்வளோ பெரிய ஒரு அப்கிரேட் வந்து வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு வந்து மற்றவங்க யூடியூப் வீடியோ குவாலிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த குவாலிட்டிலலாம் நம்ம வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கப்புறம் ஆனால் வந்து விலாகுடைய குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் பாஸ், எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு இருக்குது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லைட்டாக எமோஷ்னல் ஆனாலும் ஆகிடுவேன் நான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது. சரி ஓகே பா ஐயோ வேறு செமையாக இருக்குது பாஸ், கேமரா வேறு லெவலில் இருக்குது பாஸ், வேறு லெவலில் இருக்குது. எப்போவுமே புதுசாக ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்தால் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் இப்போது எனக்கு இருக்கிறது. சார்ஜிங் ஏதோ அரைக்குறையாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆன் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி ஆன் ஆகிடுன்னு நினைக்கிறேன். நமச்சிவாய, ஆன் ஆகி விட்டது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சீரியஸாக வந்து ஓ மை காட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Canon 200D உடைய குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது A7C உடைய குவாலிட்டி. ஓ வேற என்ன சொல்கிறதுனே சொல்லிட்டு சுத்தமாக தெரியல எனக்கு. அப்படியே இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? ஓகே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். பட் இருந்தாலும் மைக்கு எல்லாமே அதில் தான் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து நான் செட்டப் பண்ணவே கிடையாது. ஏன்னா இப்போ தானே வந்து கேமரா 18% தான் சார்ஜ் இருக்குது, 17% ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக சார்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேனுவல் செட்டப் அதெல்லாமே பண்ணணும். இப்போதைக்கு வந்து ஆட்டோவில் தான் செட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கேமரா செட்டப்பு. சும்மா இவ்வளோ பெரிய ஒரு லென்ஸில் ஒய்டில் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு ஒய்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே ரூம் ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும் அதெல்லாமே ஓ மேன் வேறு லெவலு. ஸோ இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன், எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஜூம் என்னுடைய இதில் ஃபுல்லாக ஜூம் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி ஃபுல்லாக ஜூமில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சரி குவாலிட்டி ஓ மை காட் சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ ஒரே நிமிஷம், ஒரு முக்கியமான நபரை வந்து இப்போ உள்ளே கூட போகிறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் பாஸ் இதில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒய்டு. ஸோ இந்த கேமராவில் ஸோ ஃபுல் ஒய்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அண்டு டாடி எங்கள் அப்பா அம்மா வந்துருக்காங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே பாருங்க ஜூம் பண்ணால் எப்படி வருது, செம குவாலிட்டியில். ஆமாம். ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் கார் வாங்கும்போது எல்லாம் வாங்கும்போதும் உங்கள் அப்பன் காசில் தான் நீ வந்து எல்லாமே பண்ணுற. இப்போ இந்த கேமரா கூட மோஸ்ட்லி அப்படி தான் 2-3 பேராச்சும் கமெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் அப்பன் காசில் தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆப்வியஸாக நடக்கிற ஒரு விஷயம். பட் அதனால தான் வந்து இப்போ எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் 2 பேருமே கூப்பிட்ருக்கேன். ஸோ சின்ன வயசில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த இன்சிடென்ட் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னன்னா வந்து நான் ஞாபகம் இருக்கா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷனுக்காக அனுப்பிச்சி விட்ருந்தீங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் என்ன. ஆனால் அட்மிஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸோ வந்து இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ வந்து நானே தனியாக பஸ்ஸில் போயிட்டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானே போயிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு நானே வந்து சப்மிட் பண்ணி நானே அப்போதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என்னை இண்டிபெண்ட்டாக வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதுலேருந்தே செதுக்கி வளர்த்துருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம அப்பன் காசில் வந்து செலவு பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ஓன் ஏர்ன் பண்ணியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணுவேனே. இந்த வாட்டி வந்து இந்த கேமரா வாங்குறது அப்படின்னு வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துருந்தாரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இப்போ இந்த கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது ஒரு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட தான் நான் கடன் வாங்கியிருக்கேன்.
அதிகம் வந்து கடனாக தான் கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு வாரத்துல நீ எனக்கு திருப்பி தரணுண்டான்னு சொல்லிட்டு கெடுலாம் வச்சு கொடுத்துருக்காப்புல. ஸோ அதனால நான் திருப்பி கொடுக்கணும். யாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ப்ரூஃபுக்கு 2 பேருமே ஒன்றா உட்கார வச்சிருக்கேன். எப்படி இருக்குமா கேமரா? செம்மையா இருக்குல்ல? நான்லாம் இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்குவேன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கியா? நான் நினைப்பேன் நீ வளருவா இன்னும் மேல கொண்டு போ. யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தேன்ல, அந்த டைம்ல எல்லாம் இன்னும் இது அவ்வளவுதான். எங்க ஃபேமிலில மொத்தமே போயிட்டா எதுக்குமே இல்ல இவன் நினைச்சோம். இவன் தேரவே மாட்டான். திருவத்தூர்ல இருந்து போயிட்டு வந்தோம். ஓகே, இதுக்கு மேலே என்ன டேமேஜ் பண்ண விட மாட்டேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃபுல்லாக கேமரா செட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த இது வந்து ஏன்னா டெஸ்டிங் வீடியோ மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா செட்டிங்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக எதுவுமே வந்து செட்டப் பண்ணல கேமராவில் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. டாடா பாய். பாய் பாய் சொல்லுங்க. பாய். என்னம்மா சொல்லு. ஓகே பா. இந்த மாதிரி குவாலிட்டி இருந்ததுன்னா அப்படியே கேமரா கீழே வைக்கிறதுக்கே சுத்தமாக தோண மாட்டேங்குது. அப்படியே vlog பண்ணினே இருக்கணும் போல இருக்கு.